காதல் வாழ்க்கையில பிரிவு அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு பனிஷ்மென்ட் மாரி தான் பார்ப்போம். அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்மள நேசிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களா? நம்ம நினைவுகள் அவங்களுக்கு இருக்கா? அப்படிங்க நினைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாரம். ஏன்னா வந்து நம்ம கால்கள்லாம் அப்படியே சக்தி இழந்து வெலவெலத்து போற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். நம்ம பாடியில நெறைய வந்து மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா, அந்த குழப்பம் வந்து நம்மள ஆக்கிரமிச்சுக்கும். எ நம்ம என்ன சொல்றது? ஒரு தேன் கூடு போல கட்டின காதல் வாழ்க்கை ஒரு கல்லு பட்டனாலயோ, கண்ணு பட்டனாலயோ பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல அவங்கள பிரிஞ்சதுக்கப்புறம், இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்க்கு அப்புறம் அ அவங்க உங்க பிரிவு நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே இருங்க. நல்ல செய்தியோட தான் காத்துட்ருக்கேன். அவங்க இப்போ இந்த பிரிவு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த காதல் வந்து ரொம்ப தெய்வீகமான காதல் அப்படிங்கிறது. டெம்பிள் பாத். இட்ஸ் டிவைன்லி கைடட் கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா உங்க வேல்யூ ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை. இது கல்யாண மேடைன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களோட யூனியன் சங்கமம் நடக்கிறதுக்கான இடம் இது. இந்த இடத்துக்கு போறதுக்கு நிறைய வளைவுகள், நிறைய வந்து தடைகள் இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு இப்போ ஃபோக்கஸ் இங்க தான் இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற சயின்ஸ், சிங்க்ரனிசிட்டி இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து வழிகாட்டிட்டே தான் இருக்காங்க. உங்க காதல் வாழ்க்கையில என்ன நடந்துட்டுருக்கு, நீங்க பேசல, நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, கம்யூனிகேஷன் இல்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க வந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் எனர்ஜி. இந்த பிரிவுல பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றதும், அவங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு சொல்றதும் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அவங்க என்ன உண்மையா நெனச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு உடைக்கிறேன். உங்க உலகம் உங்கள இழந்துட்டாங்க, இல்லன்னா வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இல்லன்னா வந்து அவங்க எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. இங்க வரணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுதான் அது. இந்த இடம் நீங்க இருக்க உலகம், இப்போ வந்து அவங்கள விட்டு தூரமா இருக்கு. உங்க உலகத்துக்குள்ள வரத்துக்கு தான் துடிச்சிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னால இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு பாஸ், ஏன்னா ஒரு பிரேக்கா இருக்கலாம். அவங்க காதல் வாழ்க்கையில இது வந்து நிச்சயமா நல்லதுக்கான விஷயம் தான். ஏன்னா அவங்க ஹார்ட் சக்ரா இப்போ தான் ஹீல் ஆயிட்டு இருக்கு. அவங்க இன்னும் தயாரான நிலைமையில இல்ல. அதுதான் இந்த ஓவரால் எனர்ஜி. தே ஆர் நாட் ரெடி. அவங்க இப்போ இப்போ இந்த சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா தயாரா இருக்காங்களா? அப்படின்னா இல்ல. அவங்க டைம் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து இது எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட்லி இந்த ட்வின் ஃப்ளேம்லனா சோல்மேட் ஜர்னி ரீடிங்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் ஓன்ஸ், பாஸ்ட் லைஃப் கர்மா இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணனா மட்டும் தான் இந்த ஜர்னி வந்து முன்னாடி போகும். இல்லன்னா வந்து நம்ம திரும்ப திரும்ப அந்த சைக்கிள தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். மேபி அவங்க அந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து விலகி இருக்கீங்க. மேபி நீங்க எந்த காரணத்துக்காக வேணாலும் விலகி இருக்கலாம். அவங்க மேல தப்பா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதுக்கான வொர்க்க போடுறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க ஹார்ட்ட ஹீல் பண்ணிட்டு இந்த உலகத்துக்குள்ள வரத்துக்கு துடிச்சிட்டு இருக்காங்க லிட்டரலா. நீங்க இல்லாத அவங்க நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புயல் அடிச்சு ஓஞ்சு போன ஒரு இடம் மாதிரி தான் இருக்கு. நீங்க இங்க இருக்கீங்க கரையில. அவங்க வாழ்க்கை சூறாவளி. நீங்க எப்பவுமே சேஃபா இருக்கீங்க. உங்க உலகம் மேபி யூ ஆர் டிவைன் பீயிங். உங்க உலகம் வந்து புரொடெக்டட். அவங்க உலகத்துல சூறாவளி நடந்துட்டு இருக்கு. அந்த சூறாவளி தான் உங்களுக்கு என்ன விஷயத்த உணர்த்துது அப்படின்னா, ஓகே. நானும் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து நான் இங்க போகணும். இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அவங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க மேல அவங்க வச்சுட்டு இருக்க மரியாதை வந்து பல மடங்கா உயர்ந்திருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இல்லன்னா வந்து இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பாடத்த கத்துக் குடுத்துருக்கு. என்ன பாடம்? இது வந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கை. இதில நான் சொதப்பக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் ஹீல் பண்ணணும். இந்த மாதிரி ரியலைசேஷன் அவங்களுக்கு நெறையா இருக்கு. அவங்க உண்மையான காதல் இதயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க இப்போ இந்த டைம யூஸ் பண்ணி ஐ மேனிஃபெஸ்ட் மை லவ். ஐ ஹெல்ப் தெம் ஹீல் தேர் ஹார்ட். ஐ அட்ராக்ட் தெம் ராதர் சேஸ் தெம். அந்த மாதிரி சொல்லுங்க. ஒன்லி டைம் வில் டெல். அவங்களுக்கு தெரியும் எப்போ வருவாங்க, எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவங்க வாழ்க்கையில இப்ப சூறாவளி வீசிட்டு இருக்கு. இப்போ வருவேன், அப்ப வருவேன் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்பல. இந்த சூழ்நிலையை எம்ப்ரேஸ் பண்ணுங்கன்றாங்க. த்ரூ ஈச் அதர் யூ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பீசஸ். நம்ம ஒருத்தங்கள ஒருத்தங்க திரும்ப கண்டுபிடிக்க முடியும். எப்போ அப்படின்னா, இந்த சூழ்நிலையை நீங்க அப்படியே வந்து ஏத்துக்கும்போது. இங்க வந்து நோ ரிக்ரெட்ஸ். இதுதான் நீங்க மோஸ்ட்லி நம்ம பண்ற தப்பு. ரொம்ப டெஸ்பரேட்டா இருப்போம். ரொம்ப ஆவலா, இல்ல இல்ல இன்னைக்கு பேசணும். ஏன் பேசல? அங்க போறாங்க, இங்க போறாங்க. நான் கேள்விப்படுறேன். ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் டைம் இல்ல. நோ கிரட்ஜஸ். அந்த மாரி விஷயங்கள, அந்த மாரி நெகட்டிவ் எனர்ஜிய வளர்த்திக்காதீங்க. ட்ரஸ்ட். ஓகே. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வேற ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ட்ரஸ்ட் தெம். இத கூட நீங்க கமெண்ட்டா போடலாம். ஐ ட்ரஸ்ட் தெம் அப்படின்னு அந்த எனர்ஜிய வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணிட்டே இருங்க. அழகா கூடிய சீக்கிரம் நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் எதிர்பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிளாக்கேஜ கிரியேட் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் தெம். அது உங்களுக்கு இது இல்ல அப்படின்னா, பிரபஞ்சம் உங்ககிட்ட வர விட மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் பிரபஞ்சம் ஆல்சோ.
சாரி ஃபார் த தங்கிலீஷ். நீங்க பிரபஞ்சத்தையே நம்பணும். நீங்க பரிபூர்ணமா நம்பும்போது உங்களுக்கு தேவையானது மட்டும் தான் வரும். தேவையில்லாதது விலக்கப்படும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு இப்ப தேவை. இப்போ நம்ம இந்த எனர்ஜிய கிளாரிஃபை பண்ண போறோம். என்ன கேட்க போறோம் கேள்வி இங்க அப்படின்னா, அலைன் வித் திஸ் அவங்க அடுத்த அடி என்ன எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு தான் கேட்க போறோம். உண்மையா அவங்க அடுத்து எடுத்து வைக்க போற அடி பார்த்தீங்கன்னா, காதல சொல்ல போறாங்க. இதுக்கு பிரபஞ்சம் தான் வழிவகுக்க போறாங்க. ஏன்னா, இது ஏஸ் ஆஃப் கப்ஸ். அடுத்தது உங்க காதல் வாழ்க்கையில வரப்போற மாற்றம், அவங்க வந்து கம்யூனிகேட் பண்றது. காதல எக்ஸ்பிரஸ் பண்றது. இங்க பார்த்தீங்கன்னா, ஹார்மனி. நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இத தான் வந்து விளக்கிட்டு இருந்தேன். ஹார்மனினா, நீங்க அந்த எனர்ஜியோட அலைன் ஆயிருக்கணும். அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். நீங்க வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு, அவங்க ஒரு பக்கம் இழுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனர்ஜி அலைன் ஆகாது. ஸோ, ஒருத்தங்க வந்து விட்டு குடுக்கணும். நீங்க தான் இங்க ஹையர் பவர்ல இருக்கீங்க. யார் ரீடிங்க பார்க்குறீங்களோ, யூ நோ ஆல்ரெடி. இது வந்து ஒரு டிவைன் லா, அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு யூ ஆல்ரெடி நோ திஸ். அதனால நீங்க தான் இப்போ வந்து நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கணும். நம்பிக்கை இல்ல அப்படின்னா, காதல் எங்கேருந்து வரும்? எதுலேருந்து முளைக்கும்? செடிய ஃபர்ஸ்ட்டு விதைய நட்டுட்டு தண்ணி ஊத்தணும்ல. நீங்க தண்ணி ஊத்தாம செடிய நட்டுட்டேன், பிரபஞ்சமே வளர்த்தணும் அப்படின்னீங்கன்னா நடக்காது. யூ நீட் டூ டூ. இங்க பாருங்க அதனால தான். யூ நீட் டூ போர். இது வந்து இட்ஸ் டைம் டூ கிவ். நீங்க நீங்க காதல குடுக்குற தருணம். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ வந்து யாராவது கெட்டவங்க கிட்ட மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே காதல குடுக்கணும்னு சொன்னீங்கன்னா போய் மாட்டிக்காதீங்க. அதுவுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் உங்களுக்கு தெரியும் உங்களோட யூ ஆர் அ சைக்கிக் இல்லன்னா நீங்க ஒரு டிவைன் பீயிங். உங்களுக்கு தெரியும் இது வந்து தெய்வீக காதலா இல்லையான்னு. ஸோ அந்த தருணங்கள்ல அவங்க ஹீல் ஆகிறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங். அதுதான் நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது. உங்க காதல் டிவைன் டைமிங்ல உங்கள வந்து நிச்சயமா சேரும். அதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. இப்போ அவங்க அடுத்து என்ன அடி எடுத்து வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டீப் பிரீத், அலைன் வித் திஸ் எனர்ஜி. அவங்களோட அடுத்த அடி, அவங்க எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அந்த எனர்ஜி தான் அவங்க கிளாரிஃபை பண்ண விரும்புறாங்க. அவங்க எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க. எங்கேயோ வந்து முறை தப்பி போய் சில விஷயங்கள் நடக்குது. அதனால தான் அவங்க வாழ்க்கையில ஸ்டோம். இட்ஸ் a ஸ்டார்ம் வார்னிங். ப்ரொஜெக்ஷன்ஸ். இது வந்து கெட்டவங்க பண்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் உங்க வாழ்க்கையில. இல்லைன்னா அவங்களே இன்னும் ஹீல் ஆகல அவங்க ஹார்ட். வி ஆர் த வேர்ல்ட். அவங்க உங்களோட சேர்ந்து இந்த உலகம் அவங்க இங்க வர நினைக்கிறாங்க. அவங்க இந்த வந்துருவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தீங்க. அவங்க மனசுக்குள்ள கேள்வி இருந்தது அப்படின்னா, எஸ் வந்துருவாங்க. நீங்க ஒரு அழகான உலகத்தை உருவாக்க போறீங்க. நீங்க மட்டும் இங்க இல்ல. இட்ஸ் a சைக்கிள். அவங்க இப்போ வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா இது ரவுண்ட் அடிச்சு இங்க வரும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது வெயிட். இட்ஸ் லைக் வெயிட்னா அப்படியே பாஸ்ல இருக்காதீங்க. நீங்க உங்க ஹீலிங் ப்ராசஸ், உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதான் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். வெயிட்னா அப்படியே நீங்க உட்காந்துறீங்க. டெய்லி அதே யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த அந்த பேட்டர்ன்லாம் விட்டுருங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க வந்து எவ்வளோ பிரைட்டா ஷைன் ஆகுறீங்களோ, அவ்வளோ மேக்னெட்டிக்கா இருக்கும் அந்த அட்ராக்ஷன். அவங்களால உங்கள விட்டு வெளியில போக முடியாது. ஸோ ஷைன் பிரைட். அதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். அவங்க எங்கேயோ மாட்டிருக்காங்க. அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள கட்டி போட்டிருக்கு. ஒரு சங்கிலி அவங்கள கண்களும் கட்டி போடப்பட்டிருக்கு, கைகளும் கட்டி போடப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கால்கள் இங்க இல்லவே இல்ல. ஸோ எப்படி உங்ககிட்ட வருவாங்க? ஸோ சூழ்நிலை கைதி தான். மேபி அவங்க வந்து உங்க டெலிபதிக் கம்யூனிகேஷன் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கெட்டதா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம். ஹார்மனி இங்க பார்த்தீங்கன்னா டால்ஃபின் இருக்கு. ஸோ டெலிபதிக் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இருக்கு. நீங்க சயின்ஸ் அதனால தான் உங்கள சயின்ஸை வந்து ரொம்ப உன்னிப்பா பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சயின்ஸ் வந்து உங்ககிட்ட ரொம்ப அழகா சில விஷயங்கள சொல்லும். அத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே, உங்க உங்க காதல் என்ன நிலைமையில, சூழ்நிலையில இருக்காங்கங்கிறத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ லைட் டிம் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். உங்க வாழ்க்கை டல் ஆயிருச்சு, இல்லன்னா வந்து இதுல பாசிட்டிவ் சேஞ்சஸ் வராது அப்படிங்கிற மாரி கெட்டவங்க ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ண ஆல்வேஸ் தெர் இஸ் எ நெகட்டிவ் எனர்ஜி. நீங்க வந்து ஹையர் பீயிங் இல்லன்னா வந்து டிவைன் பீயிங்கா இருந்தீங்கன்னா, நெகட்டிவ் எனர்ஜி அதே அளவு உங்கள குழப்பி விடுறதுக்கும் தயாரா இருக்கும். ஸோ சைசோஃப்ரீனியா. இந்த பெர்சன் வந்து பாஸ்ட்ல ரொம்ப குழப்பவாதியா இருந்திருக்காங்க. இப்போதான் அவங்க மெச்சூரிட்டிய நோக்கி போயிருக்காங்க. பிரேக் த்ரூ. நம்மளோட போன ரீடிங்கா? போன ரீடிங் ஆமா. நேத்து அப்லோட் பண்ண ரீடிங்ல பார்த்தீங்கன்னா, பிரேக் த்ரூ தான். இட்ஸ் இங்கிலீஷ் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். பிரேக் த்ரூ அதுதான் அந்த டைட்டிலே. ஸோ அந்த பிரேக் த்ரூ பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ நிகழும், என்ன நிகழும் அப்படிங்கிற அந்த பிரேக் த்ரூ என்ன ப்ராசஸ் கோ த்ரூ அதாவது என்ன சூழ்நிலையில பிரேக் த்ரூ கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த ரீடிங் சொல்லியிருக்கோம். இப்பயும் அதே தான் பிரபஞ்சம் சொல்றாங்க. இந்த பிரேக் த்ரூ எப்போ வருது? எதனால வருது? அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் பாஸ்ட்ல 2 உலகத்து அதாவது அவங்க இருக்கிற உலகம், உங்க உலகம். இது அவங்க இருக்கிற உலகம், உங்க உலகம். இது 2க்கும் இடையில அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, நீங்க இருக்க உலகம் திரும்பவும் உலகம். நீங்க இருக்க உலகம் எவ்ளோ அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்ளோ மெச்சூர்டா இந்த இடம் இருக்கு. அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க.
இட்ஸ் லைக் இனிமே தான் உணர போறாங்களா அப்படின்னா, நோ, 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 நோ. உணர்ந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க? அந்த பாதைய நோக்கி வராங்க. அதனால தான் அவங்க ஹார்ட் ஹீல் ஆயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்ற ஒரு ஹோல் பிக்சர் கிடைச்சிருக்கும். பாஸ்ட்ல அவங்க நெறைய தப்பா புரிஞ்சிருக்கலாம். இல்லன்னா வந்து உங்கள விட்டு இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் மஸ்ட். ஏன் அப்படின்னா, அவங்க இப்ப தான் ரியலைஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்க கட்டி போடப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எத இழந்திருக்கோம்னு புரியுது. அதனால இந்த கட்டி போடுறது வந்து ஒரு தண்டனையா நீங்க பார்க்க தேவையில்ல. ஓ! இது வந்து அவங்களுக்கு என்னோட எனர்ஜிக்கு அலைன் ஆகுறதுக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்க்கு வந்துருங்க. ஏன்னா இது வந்து டிவைன் லவ். கூடிய சீக்கிரம் உங்க காதல் வாழ்க்கையில பேலன்ஸ் வந்துடும். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். நெறைய பேர் உங்களுக்கு காதல் வாழ்க்கைய அலைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்பிரிட் டீம் கண்டிப்பா உங்க கூட ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸா உங்களோட ஆன்செஸ்டர் இருக்காங்க. இல்லன்னா ஒரு ஸ்பிரிட் டீம் இருக்காங்க. ஹிமாச்சல் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது? பனி விலகும். அதுதான் எனக்கு டக்குனு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆன விஷயம். பனி மூடி இருக்கு அப்படின்னா, வெயில் காலம் வந்தது அப்படின்னா, பனி தானா விலகிடும். அதனால நீங்க கொஞ்சம் காத்துட்ருங்க. இந்த உறைஞ்சு போட்டிருக்கிறதெல்லாம் ஏன்னா அவங்க உறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களுக்கு நெறைய குழப்பங்கள். ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப தான் விடை கிடைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அந்த விடை ஏன் கிடைக்குது? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட். இந்த இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகான பாடத்த லைஃப் லெசன கத்துக் குடுத்துட்டுருக்கு. அதுக்கு தேவை உங்களோட சப்போர்ட். அதே மாதிரி நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்கள வந்து அடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வருமே தவிர வேற எதுவும் இல்ல. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரைட்டா இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையில ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காதல் சீக்கிரமா இந்த பாதைய நோக்கி போகும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நெறைய மெசேஜஸ் வந்துண்டே இருக்கு. மேபி இந்த மாதிரி ரீடிங்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கலாம். நம்ம போடுற சேனல் மெசேஜஸ் மூலம் கிடைக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு நீங்க சைக்கிக் பீயிங்கா இருக்கனால உங்களுக்கே சைன்ஸ்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் அத வந்து இன்டர்பிரெட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கான அர்த்தங்கள் தேடிட்டே இருங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒருத்தவங்க கூட பிரபஞ்சம் ஒரு ஒரு விதமா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்படி அப்படின்னு வந்து நான் பாடம் நடத்த விரும்பல. பிகாஸ் நீங்களே வந்து ஒரு டிவைன் பீயிங் தான். அதுதான் நான் இந்த ரீடிங்ல பார்க்குறேன். ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.